தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் வில்வ விருட்சம்தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடம் முற்காலத்தில் வில்வ வனமாக இருந்தது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமும் பார்த்திங்கன்னா வில்வ மரம் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கோவிலை தரிசனம் பண்ணதுக்கும் அதை பற்றின விவரத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கும் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா 1000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவில் ஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். சிவஸ்தலங்கள்லேயே ரொம்ப சிறப்பான ஸ்தலம்னு சொல்லலாம். நிறைய கோவில்களில் சிவபெருமான் சுயம்பு திருமேனியாக உருவானதை நம்ம தரிசிச்சிருப்போம். இந்த கோவில் அதை விட ஒரு படி மேலே சிறப்பு வாய்ந்தது. சுயம்பு திருமேனியாக உருவாயிருந்தாலும் அந்த திருமேனி மரகதலிங்க திருமேனியாக உருவாயிருக்கிறது தான் இதில் மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த கோவிலை எல்லாரும் தரிசித்து சிவபெருமானுடைய பரிபூரண அருளை எல்லாரும் பெறணும். இந்த கோவில் செங்கல்பட்டுலேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. திருப்போரூர், திருக்கழுகுன்றம் அந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலை ஈஸியாக அடைய முடியும். இந்த கோவிலுக்கு திருஇடைச்சூரம் என்பது தான் புராண பெயர். இது பிற்காலத்தில் மருவி திருவடி சூலம்ன்ற பெயர் ஏற்பட்டிருக்கு. திருவடி சூலத்தில் நிறைய நம்ம கோவில்கள்லாம் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவபெருமான் ஞானபுரீஸ்வரராகவும் அம்பாள் கோவர்தனாம்பிகையாகவும் அருள்பாலிக்கும் திருவடி சூலம் திருக்கோவில் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இங்கே சிவபெருமான் மரகதலிங்க திருமேனியாக அருள்பாலிக்கிறார். போகிற வழியெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல் அந்த வயல்வெளியும் மலைகளையும் நம்ம பார்க்க முடியும். இங்கே கோவில் பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம். கோவில் கோபுரம் தெரியுது. இந்த திருஇடைச்சுரத்துக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்குது. அதாவது சுரம்னா மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள கோவில்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கிறதுனால தான் இது திருஇடைச்சுரன்ற பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருஇடைச்சுரத்துக்கு இன்னொரு பொருளையும் திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கோவில் கோபுரத்துக்கிட்டக்கு நம்ம வந்துட்டோம். கோவில் கோபுரத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா வழி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரோடெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ தான் புதுசாக. இப்போ கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்காக ஏற்பாடாயிட்டிருக்கு போல இருக்குது. எல்லா சுவாமியையும் மூடி வச்சுருக்காங்க பாலாலயம் பண்ணி. அதனால் மூலவரை மட்டும்தான் எங்களால் தரிசனம் பண்ண முடிஞ்சுது. மற்றபடி கோஷ்ட தெய்வங்களான விநாயகர், முருகர், மற்ற தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி அவங்களெல்லாம் எங்களால் தரிசனம் பண்ண முடியல. சுவாமியையும் அம்பாளையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. 51 அடி உயர கருமாரி அம்மனையும் 108 திவ்ய தேசங்களையும் நம்ம தரிசிக்க முடியும்னு இங்கே போட்டிருக்காங்க. திருவடி சூலம் வரும்போது நம்ம எல்லா கோவிலையும் தரிசிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தால் எல்லா கோவிலையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கோபுரம் நெருக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா குரங்குகள்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா இதில் சுற்றி மலைப்பகுதிங்கிறதுனால குரங்குகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் போகும்போது பார்த்து போகணும். ஆனால் எந்த குரங்கும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை. கையில் பூ கவரு, வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். மற்றபடி எந்த குரங்குகளும் நம்ம பக்கத்தில் வரல. இப்போ கோவில் கோபுரம் இதுதான். கோபுர தரிசனம் கோடி பாப விமோச்சனம் சொல்கிறாங்க. அது மாதிரி கோபுரத்தை பார்த்தாலே நம்ம பாவம்லாம் போகும். இப்போது வெளியில், கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா வரசித்தி விநாயகருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அங்கேயும் விநாயகரை மூடி வச்சுருக்காங்க. விநாயகரை பார்த்துட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நுழையலாம். நல்ல பழமை வாய்ந்த கோவிலுங்கிறது இந்த கோபுரத்தை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. இப்போ கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே கொஞ்சம் படி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஒரு 5-6 படி இருக்குது. அந்த படியெல்லாம் இறங்கி தான் நம்ம மூலஸ்தானத்தை பார்க்க முடியும். இங்கே 4 கால் மண்டபம் இருக்குது. கீழே பாருங்கள், நிறைய குரங்குலாம் உட்காந்துருக்கு. கேர்ஃபுல்லாக கொஞ்சம் போகணும். அடுத்தது விநாயகர் சன்னதி. அதுக்கு அடுத்தது சிவபெருமானோடையும் அம்பாலோடையும் மூலஸ்தானம். அது இப்போ நம்ம ஒவ்வொன்றா போய் தரிசிக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா கோஷ்ட தெய்வங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மூலவரான ஞானபுரீஸ்வரரையும் கோவர்த்தனாம்பிகையை மட்டும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போ இதுதான் அந்த மூலஸ்தானம். இந்த கோவிலுக்கு சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் திருஇடைச்சுரத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதற்கான குறிப்பும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு ஒரு போர்டில். இப்போ இந்த கோவிலில் இருக்க சிவபெருமானை நம்ம தரிசிச்சுட்டு வரலாம். கோவிலோட ஸ்தல புராணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கோவில் முன்பு வில்வமர காடாக இருந்தது. இந்த வழியாக வந்துட்டு இருந்த திருஞான சம்பந்தர் நிறைய சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு இந்த வழியாக வந்துட்டுருக்கும்போது ஒரு இடத்துல இளைப்பாறுறதுக்காக மரத்தடியில் அமர்ந்தார்.
அப்போது அந்த வழியாக வந்த இடையன் ஒருவன் கையில் மோர் தயிரெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தான். இவர் களைப்பாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடையனே இவர் இடத்துல வந்து மோர் குடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் யார் என்னன்னு விசாரித்தான். அப்போ வந்து திருஞான சம்பந்தர், நான் வந்து சிவஸ்தல யாத்திரைக்கெல்லாம் போயிட்டு வரேன், அதனால் வரும்போது ரொம்ப களைப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது அங்கே இருந்த இடையன், இங்கே இருக்க ஒரு காட்டுக்குள்ளேயும் சிவலிங்கம் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து பார்த்துட்டு அதுக்கும் ஒரு பாடல் பாடுங்கன்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தினான். ஞானசம்பந்தரால் அவனோட அழைப்பை வந்து ஏற்காமல் இருக்க முடியல. ஏன்னா வந்து அவர்கிட்ட மோர் வாங்கி குடித்ததுனால சரி அவன் சொல்கிறதையும் கேட்போம், எல்லாமே சிவனோட செயல்தான் சொல்லிட்டு அந்த இடையனை ஞானசம்பந்தர் பின்தொடர்ந்து போனார். அப்படி நடந்து இடையிடையே நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு குளம் தென்பட்டது. அந்த குளத்தருகே வந்தவுடன் அந்த இடையன் ஞானசம்பந்தரை பார்த்துட்டு ஒரு புன்னகை செஞ்சுட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டான். அதை பார்த்தோன்னே ஞானசம்பந்தருக்கு ஒன்றுமே புரியல, இது என்னது இது, திடீர்னு இடையனை காணமே, இடையிலே மறைஞ்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போது திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து இடையனாக வந்து நான் தான் சொல்லி சிவபெருமான் வந்து ஞானசம்பந்தருக்கு அறிவுறுத்துறாரு. சிவபெருமானை வேண்டி அங்கே இருக்க லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே சிவபெருமானே இடையன் உருவத்தில் வந்து அருள் பாலித்ததுனால இந்த இடம் வந்து திரு இடைச்சுரம் சொல்லிட்டு அவர் வந்து பெயர் வழங்குறாரு. சிவபெருமான் இடையனாக வந்து மறைந்த அந்த குளம் தான் வந்து காட்சி குளம். இந்த கோவிலில் எண்ணற்ற வில்வ மரங்கள் இருக்குது. இந்த இடமே வில்வ மர காடாக இருந்ததுனால இந்த கோவிலுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வில்வ மரங்கள். கோவிலோட ஸ்தல விருட்சமும் வில்வ விருட்சம்தான். லிங்க திருமேனி பார்த்திங்கன்னா மரகத லிங்கம், அவ்வளவு அருமையாக பார்க்குறதுக்கு இந்த 2 கண் நமக்கு பத்தவே பத்தாது. அவ்வளோ அருமையான லிங்க திருமேனியை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். அந்த மரகத லிங்கம் வந்து நம்ம கண்ணுக்கு அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியாது. ஏன்னா வந்து அந்த குருக்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, தேன் அபிஷேகம் பண்ணி நம்ம ஆரத்தி காமிக்கும்போது அந்த மரகத லிங்கம் நல்லா அந்த பச்சை திருமேனியாக நமக்கு தெரியும். இருந்தாலும் மற்ற லிங்கங்கள் அந்த கரிய திருமேனியாக இருக்க லிங்கத்துக்கும் இந்த பச்சை லிங்கத்துக்கும் நம்மளால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அம்பாலும் இங்கே சிறப்பு வாய்ந்த அம்பாள் தான். கோவர்த்தனாம்பிகை, இமயமடக்குடி அம்பாள் அப்படின்ற நாமங்களோட இங்கே அருள் பாலிக்கிறாங்க. அம்பாள் வந்து ஒரு காலை முன்ன வச்சு இருக்க மாதிரி இங்கே சிலை வடிவமைச்சிருக்கு. அதாவது சிவபெருமான் வந்து ஞானசம்பந்தருக்கு இடையனாக வந்து உதவும் போது அம்பாள் தானும் வருவதாக கிளம்புறதுக்காக ரெடியாக இருந்தாங்களாம். அப்போ வந்து சிவபெருமான் வந்து வர வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டாராம். ஏன்னா ஞானசம்பந்தருக்கு குழந்தையாக இருக்கும்பொழுது ஞானப்பால் ஊட்டியது அம்பாளுங்கிறதுனால ஒரு தாயை கண்டிப்பாக தன் குழந்தைக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அம்பாளையும் கூட்டிகிட்டு போனால் சிவபெருமான் அம்பாள் தான் வந்திருக்காங்கன்னு ஞானசம்பந்தரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிச்சிடும்னு சொல்லிட்டு அம்பாளை இங்கே இருக்க சொல்லிட்டாராம். அதனால் அம்பாள் கிளம்புறதுக்காக காலை முன்னெடுத்து வைக்கிற மாதிரி அந்த விக்கிரகம் அமைய பெற்றிருக்கு. அதனால் இந்த அம்பாளை ஊனமாக இருக்கிறவங்க வந்து வழிபடும்போது அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும்னு சொல்லப்படுது. இங்கே இருக்க அந்த மரம் பார்த்திங்கன்னா மந்தாரை மரம். நம்ம வந்து சரும மருத்துவர் சொல்லிட்டு ஒரு விளாக் போட்டோம், ஒரு வீடியோ, வெண்காட்டீஸ்வரர். அது வந்து வெண்மந்தாரை. இந்த மந்தாரை பாருங்கள், ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில், அதாவது பிங்க் நிறத்தில் இந்த மந்தாரை மலர்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய ஒரு மரங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வியாதியை தீர்க்கக்கூடிய ஒரு மரங்கள், செடி கொடிகள் தான் இந்த கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுற்றி நிறைய மலைகளும் அந்த மலைகளில் நிறைய மூலிகை மரங்களும் இருக்கிறதுனால தான் இங்குள்ள சிவபெருமானை நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சர்வ நோய்களும் தீருங்கிறது இங்கே நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோவிலுக்கு கௌதம மகரிஷி, சனத்குமாரர்லாம் வந்து வழிபட்டு சென்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு தாய் கோவர்த்தனாம்பிகை பார்த்திங்கன்னா பசு வடிவில் வந்து பால் சொரிஞ்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறதா ஒரு வரலாறு உண்டு. அது என்ன வரலாறுன்னு நம்ம பார்க்கலாம். சில நாட்களாக மேய்ச்சலுக்கு வந்த பசு சரியாக பால் கறக்காததுனால அதை வளர்த்த இடையன் வந்து அந்த பசுவை கண்காணிக்கிறதுக்காக அந்த பசுவை பின்தொடர்ந்து போனான். அப்போது அந்த பசுமாடு பார்த்திங்கன்னா ஒரு புதர் பக்கத்தில் போய் பால் சொரிந்துட்டு வெளில வந்துடும். இதை கவனித்த அந்த இடையன்
அங்குள்ள ஊர் மக்களை எல்லாரையுமே அழைச்சிட்டு போய் பசு இந்த மாதிரி செய்யுதுன்னு சொல்லிட்டு அங்குள்ள புதரை விளக்கி பார்க்கும்போது அங்கு சிவபெருமான் லிங்க திருமேனியாகவும் மரகத லிங்க திருமேனியாகவும் எல்லாருக்கும் காட்சியளித்தார். அதனால் அம்பாள் வந்து பசு உருவத்தில் அந்த லிங்கத்துக்கு தான் வந்து பால் சொரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. பசு உருவத்தில் இருக்க அம்பாள் அங்கே லிங்க திருமேனியில் ஞான வடிவான பாலை லிங்க திருமேனிக்கு சொரிந்ததால் இங்குள்ள ஈஸ்வரன் ஞானபுரீஸ்வரன்னு அழைக்கப்படுறாரு. அம்பாள் பசு வடிவில் இங்கே வந்து பால் சொரிஞ்சதுனால கோவர்த்தனாம்பிகைன்னு அழைக்கப்படுறாங்க. கோனா நம்ம பசுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இமயமடக்கொடிங்கிற பேரும் அம்பாளுக்கு இங்கே உண்டு. சிவபெருமானுக்கு ஞானபுரீஸ்வரர், திரு இடைச்சுரநாதர் என்கிற பேரும் இங்கே உண்டு. ஞானபுரீஸ்வரர் தவிர இன்னொரு சன்னதியில் பிரம்மாண்டேஸ்வரன்ற ஒரு சிவலிங்கமும் அம்பாலும் அருள் பாலிக்கிறாங்க தனித்தனியாக. அது தவிர நவகிரக சிலைகள், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பல கோஷ்ட தெய்வங்கள், முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சியளிக்கிறாரு. மற்ற சிலைகளெல்லாம் நம்ம பார்க்க முடியல, எல்லாமே வந்து மூடி வச்சுருக்காங்க. ஆனால் மூலவரையும் அம்பாலையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும் நல்லா. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவார பாடல்கள்லாம் ஒலிச்சிட்டு இருந்தது. நிறைய பேர் இந்த கோவிலுக்கு எங்கெங்கேருந்தோ வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு தேவார பாடல்கள்லாம் பாடி சிவபெருமானை மெய் மறந்து வழிபட்டு போகிறாங்க. இது நந்தீஸ்வரர் சன்னதி. அது பக்கத்தில் பெரிய விருட்சம் இருக்குது. இதில் ஒரு விருட்சம் இல்லை, 3 விருட்சம் அமைஞ்சிருக்கு. அரச விருட்சம், வேம்பு, அப்புறம் வில்வம் 3 சேர்ந்து அமைஞ்சிருக்கு. அரச மரம் விநாயக பெருமானையும், வேம்பு விருட்சம் அம்பாளையும், வில்வ விருட்சம் சிவபெருமானையும் இங்கே குறிக்குது. நமக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் இந்த 3ம் சேர்ந்து அமைஞ்சிருக்க விருட்சங்களுக்கு நம்ம வஸ்திரம் கட்டி அங்கே மஞ்சள் வந்து வச்சு பூஜிக்கும்போது நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் சிறப்பான பரிகாரம் என்னென்னா, சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய சர்வ வியாதிகளும் நீங்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா சிவபெருமான் வந்து வைத்தியநாதர் இல்லையா, இங்கே அதுவும் மரகத லிங்க திருமேனியாக இருக்கிறதுனால அந்த தேன் இந்த மரகதத்தில் பட்டு வரும்பொழுது அந்த சக்தி நம்ம உடம்புல இருக்க சர்வ வியாதிகளையும் போக்க வல்லதுன்னு நம்பப்படுது, சொல்லப்படுது. இது வந்து அம்பாள் வந்து பசுவாக வந்து சிவபெருமானுக்கு பால் சொரிந்ததை இங்கே சிலை ரூபமாக வடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. மிகவும் பழமை வாய்ந்த கோவில். இதை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இது வெளிப்பிரகாரத்தில் இருக்க முருகர் வள்ளி தெய்வானை சன்னதி. இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு பாம்பு புற்று இருக்குது. அந்த பாம்பு புற்று பார்க்கறதுக்கு விநாயகர் வடிவத்தில் இருக்குது. அந்த பாம்பு புற்று பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வில்வ விருட்சங்கள் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மரகதலிங்க திருமேனியான இந்த சிவபெருமானையும் அம்பாளையும் சிறப்பு மிகுந்த இந்த கோவிலையும் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி அம்பாளோடையும் சிவபெருமானோடையும் அருளையும் பெறணும்னு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன். நாங்களும் நல்லா தரிசனம் முடிஞ்சிட்டு கோவில்லேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இதே திருவடி சூலத்தில் அமைஞ்சிருக்க புகழ்பெற்ற பெருமாள் கோவிலை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.